இப்போ இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே பெரிய இந்த அடுத்த ஒரு சவால் இந்த தாவா செய்யும்போது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 சிலபஸ் இருக்குது. ஒன்று சுன்னத் ஜமாத் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கேள்வி வரும். எங்கள் பள்ளிவாசல் இமாம் சொல்லலை, எங்கள் மதரசாலேருந்து ஃபத்வா வரல, எங்கள் பாருங்கள் தேவபந்துடைய ஃபத்வா இப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் காமிப்பாங்க. இன்னொரு புதிய சவால், நவீன காலத்து சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஹாபி சிலபஸ். இது சவுதி ஃபண்டிங்கில் செலவு செய்யப்பட்ட சிலபஸ். இந்த எல்லா ஃபிர்காவுக்கு நீங்கள் அந்த வஹாபி ஃபிர்காவை எடுத்திங்கன்னா அதோடைய பேக்ரவுண்டை இழுத்துட்டே போனீங்கன்னா, அதாவது முதல் அறிவிப்பாளர் யாருன்னு போனீங்கன்னா சவுதிக்கு தான் போகும். எங்கேருந்து அவங்க லான்ச் செய்யப்பட்டாங்க, அது அபு அப்துல்லா வந்து ஒரு எல்லா நஜாத்து புக்லேயுமே அதை எழுதுவார். இந்த மாதிரி வந்து சவுதியிலேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு, எனக்கு வந்து பணம் கொடுத்தது, சலஃபி நகர்னு ஒன்று உருவாக்க சொன்னாங்க, நான் வந்து மாட்டேன், என் சிலபஸ் நான் சொந்த அறிவில் எனக்கு என்ன குரான் ஹதீஸ்னு படுதோ, குரான் ஹதீஸ் தான், ஆனால் சொந்த அறிவில் நான் என்ன படுதோ நானாக சுயமாக பேசுவேன், இல்லை நாங்கள் சிலபஸ் கொடுப்போம் நீங்கள் அதை தான் பேசணுன்னாங்க, அந்த அக்செப்டை நான் பண்ணலை. வேற ஒரு கூட்டம் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி சலஃபி நகர்னு ஒரு நகரே இருக்குது. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே ஒரு ஆண்கள் மாரிசா இருக்குது, அங்கே ஒரு பெண்கள் மாரிசா இருக்குது. அங்கேருந்து உருவாக்கப்பட்டதான் இந்த ஏகத்துவ எழுச்சின்னு சொல்லி இந்த 80களில்ங்கிறாங்களே, பிஜேவும் அதில் ஒருத்தர், கமாலுதீன் மதனியும் அதில் ஒருத்தர், இது எல்லாமே அங்கேருந்து உருவாக்கப்பட்டது தான். அந்த சிலபஸ் மொழியாக வைக்கப்பட்ட அந்த தாவா வந்து தனி. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எங்ககிட்ட 1000 பள்ளிவாசல் இருக்குன்னு ஒரு குரூப் சொல்லுது, எங்ககிட்ட இவ்வளோ பள்ளிவாசல் இருக்குது, மர்கஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாருடைய தாவாவும் ஒன்று தான். அவங்க மூலக்கூறு எங்கேருந்து எடுக்கிறாங்க இது. அவங்களும் எடுத்திங்கன்னா பாரம்பரியமாலாம் அவங்களுடைய அந்த விளக்கங்கள்லாம் காட்ட மாட்டாங்க. குரான் ஹதீஸ்லேருந்து அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி இதுதான் விளக்கம் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் இதில் இந்த சலஃபின்னு இருக்கக்கூடிய அந்த பிரிவினை, அதாவது சவுதியுடைய நேரடி இவங்க வாரிசுகள்னு வச்சிங்களேன், சவுதியுடைய அந்த இதிலேருந்து மதனிக்கள், அவங்களுடைய அந்த இதில் செயல்படக்கூடிய அந்த மரசாக்கள், அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சலஃபிகள் நாங்கள் வந்து சலஃபுகளை பின்பற்றக்கூடியவங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் வந்து முன் சென்ற அந்த உலமாக்கள் இல்லைம்பாங்க. அதுக்கும் இதுதான் பதில். முன் சென்ற உலமாக்கள் சொல்லியிருக்காங்க, அவர்களுடைய புத்தகங்கள் பரவலாக்கப்படலை, இவங்களே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இவங்களுக்கு எதிராக இவங்களே ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சான்று தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய அந்த புக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இகாமத்துதீன் தான் பேசப்பட்டிருக்கு. இமாம் அபு ஹனீஃபா அந்த கொள்கையில் இருந்தவர் தான், இமாம் அஹமது பின் ஹம்பல் அந்த கொள்கையில் இருந்தவங்க தான், இமாம் ஷாஃபி அந்த கொள்கையில் இருந்தவங்க தான். கர்பலாவுக்கு அப்புறம் ஏகப்பட்ட புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு. புரட்சிகள்னால் அந்த ஒரு அப்போல்லாம் வந்து ஆயுதம் மூலமாக தான் மாற்றம் கொண்டு வரணும். இந்த உலகம் வந்து 1945க்கு அப்புறம் தான் ஆயுதம் மூலமாக எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு போகுது. அரசாங்கங்கள், இராணுவங்கள் இதெல்லாம் கட்டமைக்கப்படுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவை சேர்த்து அரசாங்கத்தையே கவுத்தி போடுற அந்த முயற்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேட்டர்னும் அதுதான். அதை தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில அமைப்புகள் தீவிரவாதத்தின் பக்கமும் போகிறாங்க. இன்றைக்கி அது வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் கிடையாது, அது பண்ணவும் கூடாதுங்கிறது தான் மௌலானா மௌதூதி இவங்களுடைய அந்த சிலபஸ் எல்லாமே. இப்போ இதில் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் வந்து ஏற்படுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ், அதாவது அரசாங்கத்தை கவுக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் அந்த காலத்தில், நான் சொல்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தக்கூடிய இந்த மன்னராட்சிகளை வந்து புரட்டி போடக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்திருக்கு.